ஒரு பேய் கதை கேட்கலாமா? இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு தான் நடந்தது. எனக்கு நடந்த ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ தான் இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த கதை வந்து ஓரளவுக்கு சுவாரஸ்யமா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். கதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். தட்டி பார்க்க வசதியா இருக்கும். சரி, நம்ம நேரத்துக்கு அடுத்து நம்ம வீடியோக்குள்ள போலாமா? எனக்கு வந்து இந்த சின்ன வயசுலேருந்து ஒரு பிளஸ்ன்னு சொல்றதா இல்ல கர்ஸ்ன்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. என்னால வந்து நல்லதும் சரி, கெட்டதும் சரி, அத வந்து சீக்கிரமாவே வந்து ஃபீல் பண்ண முடியும், அட்ராக்ட் பண்ண முடியும். அதே சமயத்துல என் கண்ணுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து தெரியும். நான் சில நேரத்துல வந்து ஒரு கருப்பு உருவம் வந்து கிராஸ் பண்ணி போறத பார்த்துருக்கேன். தூரத்துல ஒரு உருவம் நிக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். பட் அந்த சின்ன வயசுல பார்க்கறப்ப வந்து எனக்கு அது தெரியல. ஆனா வளர வளர தான் தெரிஞ்சுச்சு. நமக்கு தெரிஞ்ச விஷயம் மத்தவங்க கண்ணுக்கு வந்து தெரியல. நமக்கு மட்டும் தான் இது தெரியுது. பட் அந்த டைம்ல கூட நான் பயப்படல. நான் வந்து என்னமோ ஏதோன்னு கடந்து போயிட்டேன். ஆனா, நான் அந்த காலேஜ் படிக்கிறப்ப தான் எனக்கு வந்து லைட்டா அத பத்தின ஒரு சின்ன பயமே எடுக்க ஆரம்பிச்சது. ஏன்னா, நான் வந்து நேரடியா ஒரு உருவமா, ஒரு மனுஷ ரூபத்துல நான் அத பார்த்திருக்கேன். இந்த இன்சிடென்ட் எப்ப நடந்துச்சு பாத்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கிறப்ப தான் நடந்தது. அப்ப வந்து எனக்கு ஒரு 6 திக் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்கங்க. இந்த 6 பேருமே பாத்தீங்கன்னா, என்னோட மைண்ட் செட் தான். இவங்க எல்லாருக்குமே வந்து பேய் படம் பாக்குறது, பேய் கதை படிக்கிறது, கிரைம் ஸ்டோரி பாக்குறது இதெல்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். பத்தாததுக்கு நாங்க வந்து சில நேரத்துல பேரானார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஆனா ரொம்ப கிடையாது. ஒரு 4, 5 வீடு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் அந்த டைம்ல. ஆனா, அப்பல்லாம் வந்து ஒண்ணும் பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் அந்த மாரி இருந்தது கிடையாது. நாங்க எப்ப வந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணோமோ, அதாவது நாங்க மொத தங்கியிருந்தது வந்து ஒரு டெரஸ் ஹவுஸ்ல தான் தங்கியிருந்தோம். ஸோ அங்க ரெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கிறனால, நாங்க வந்து அப்பார்ட்மெண்ட்க்கு வந்து ஷிஃப்ட் ஆனோம். ஸோ அங்க தான் நெறைய அமானுஷ்ய தொந்தரவு வந்து எங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சது. நாங்க அந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற அப்பார்ட்மெண்ட்க்கு போனதுக்கு அப்புறம் நாங்க பேரானார்மல் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் செய்யறது கிடையாது. கொஞ்சம் ஸ்டடியில பிஸி ஆயிட்டோம். ஸோ அங்க போய் ஒரு 3 வீக்ஸ் அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, இங்க வந்து அமானுஷ்ய தொந்தரவு இருக்குன்ட்டு. அதுவும் இல்லாம அங்க எங்களுக்கு மட்டும் இல்ல, அங்க நெறைய பேருக்கு வந்து இந்த மாரி அமானுஷ்ய தொந்தரவு வந்து நடந்திருக்கு. நாங்க தங்கி இருக்கிற அந்த பிளேஸ்ல வந்து நெறைய பிளாக் இருக்குங்க. நாங்க வந்து பி பிளாக்ல தான் தங்கியிருந்தோம். ஸோ ஒவ்வொரு பிளாக்லயுமே வந்து பல வகையான அமானுஷ்யத்தை வந்து ஆளுங்க கோட்ரு பண்ணியிருக்காங்க. பி பிளாக்ல வந்து ஆளுங்க என்ன கோட்ரு பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல இருக்கிற தொங்கல் லிஃப்ட்டை வந்து யாருமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க நைட் டைம்ல மட்டும். ஏன்னா நைட் டைம்ல மட்டும் ஏதாவது ஒரு அமானுஷ்யத்தை வந்து ஒண்ணு பாத்துறது, இல்லைன்னா டக்குன்னு லிஃப்ட் நின்னு போயிடும், இல்ல லைட் வந்து ஒரு மாதிரி ஃபிளிக்கர் ஆக கிளம்பிரும், திடீர்னு பார்த்தா யாரோ பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஆளுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது பத்தின விஷயம் வந்து எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, அங்க வேலை செய்யற காட் அங்கிள் தான் வந்து இந்த விஷயத்த எங்க கிட்ட சொன்னாரு. அதாவது யூசுவலா நாங்க வந்து சாப்பாடு வாங்குறதுக்கு நைட் டைம்ல 1 மணி 9 இல்லைன்னா 10 மணி போலதான் நாங்க வந்து வெளியே போவோம். ஏன்னா சாப்பாடு கடை வந்து ரொம்ப தூரம் கிடையாது, ரொம்ப கிட்டத்துல தான் இருக்கு, வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ சில நேரத்துல வந்து லேட் நைட்ல போவோம். ஆனா லேட் நைட்னு பாத்தீங்கன்னா லைக் ஒரு 10 o'clock 10:30 சம்திங் தான். ஆனா நாங்க சாப்பிட்டு மேலேறி வரதுக்கு எப்படி மணி ஒரு 12 12:30 அந்த மாதிரி டைம்ல தான் நாங்க வருவோம். நாங்க இந்த 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் வெளியே இருந்தது கிடையாது. பட் எப்படி பார்த்தாலும் மிட் நைட் ஒரு 12:30 நாங்க வந்து வீட்டுக்கு வந்துருவோம். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு காலேஜ் வந்து ஏர்லியா முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்க ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு வெளியே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு மணி ஒரு 8, 8:30 ஆயிருச்சு. அப்புறம் நாங்க குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் நாங்க ரெஸ்ட் பண்ண வாக்குல அப்படியே நாங்க தூங்கிட்டோம். மணி ஒரு 11:30 மணிக்கு தான் எனக்கு முழிப்பு வந்துச்சு. முழிப்பு வந்ததை விட எனக்கு பசி எடுத்துருச்சு. அப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுப்பினேன், எனக்கு பசிக்குது, யாராச்சும் வாங்க கீழே போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு. அப்புறம் பார்த்தா எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. எங்களுக்கும் பசிக்குது, சரி வா நம்ம போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு. ஏன்னா எங்க பக்கத்துல இருக்கிற ஷாப் வந்து 24 hours வந்து திறந்திருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல நாங்க என்ன பண்ணோம், சரி எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அன்னைக்கு மட்டும் தான் வந்து கொஞ்சம் லேட் நைட் ஆயிருச்சு. அதாவது நாங்க லிஃப்ட் எடுத்து கீழே இறங்கி போறதுக்கே மணி ஒரு 12 ஆயிடுச்சு. மிட் நைட்ல கிட்டத்தட்ட மிட் நைட்ல தான் நாங்க வந்து சாப்பாடு வாங்கவே போனோம். சோ நாங்க சாப்பாடு வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வரப்பதான் காட்கார அங்கிள் வந்து எங்களை பார்த்து கூப்பிட்டுருக்காரு, நாங்க அந்த லிஃப்ட் எடுக்க போற டைம்ல.
என்னோட ஃப்ரெண்ட் எல்லாரோட கையிலயும் வந்து நான்வெஜ் ஐட்டம் தான் இருக்கு. நான் வந்து சைவ சாப்பாடு தான் வாங்கியிருந்தேன். அப்போ நாங்க வந்து லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணி தட்டுறப்போ வந்து அந்த தொங்க லிஃப்ட் தான் வந்து தொறக்க போணுச்சு. அந்த டைம்ல தான் காட்கார் அங்கிள் வந்து எங்களை கூப்பிட்டு வந்து சொன்னாரு. எங்களை பார்த்துட்டாரு. என்னடா நாங்க லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்றோம், எல்லார் கையிலயும் சாப்பாடு இருக்குன்னு உடனே ஓடி வந்து எங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நைட் டைம்ல இந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணாதீங்க, நீங்க வந்து பக்கத்துல இருக்கிற லிஃப்ட்டை யூஸ் பண்ணுங்க. நைட் டைம்ல அந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது, பகல்ல தான் யூஸ் பண்ணணும். ஆமாவான்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து லிஃப்ட்ல ஏறிட்டோம். பக்கத்து லிஃப்ட்ல ஏறி மேல போயிட்டு வீட்டுக்கு போனோன்னு தான் எங்க எல்லாருக்குமே ஒரு யோசனை வந்துச்சு. ஏன் நைட் டைம்ல அந்த லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு. ஸோ ஒரு 2-3 நாள் வந்து நாங்க அதை மறந்துட்டோம். திரும்பவும் நாங்க வந்து சாப்பாடு வாங்கிட்டு வர்றப்ப வந்து அந்த தொங்க லிஃப்ட் தான் வந்து திறந்துச்சு பாருங்க. அந்த டைம்ல மணி ஒரு 11:30 சம்திங் தான், மிட் நைட் கூட கிடையாது. அப்போ அங்க லிஃப்ட் கீழே இறங்குன ஒரு அண்ணன் வந்துட்டு, அம்மா இந்த லிஃப்ட் யூஸ் பண்ணாதீங்க, பக்கத்து லிஃப்ட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்போ எங்களுக்கு திரும்பவும் ஒரு கேள்வி, ஏன் நைட் டைம்ல இந்த லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் தான் என்ன பண்ணோம், மறுநாள் அந்த அங்கிள் கிட்ட போயிட்டு நாங்க கேட்க ஆரம்பிச்சோம், ஏன் நைட் டைம் இந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்ப அந்த அங்கிள் என்ன சொன்னார்னா, நைட் டைம்ல மட்டும் அந்த லிஃப்ட்ல ஒரு லேடியோட உருவம் வந்து நிறைய பேர் அந்த பிளாக்ல இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அந்த லிஃப்ட் எடுத்து மேல வரப்பெல்லாம் வந்து திடீர்னு அந்த லிஃப்ட்டுக்குள்ள இருக்கிற லைட் வந்து ஃபிளிக்கர் ஆகுமா, அந்த டைம்ல வந்து ஒரு லேடியோட உருவத்தை வந்து பார்த்திருக்காங்க. அதை பார்த்து கத்தி மயக்கம் போட்டு அந்த லிஃப்ட்லயே விழுந்திருக்காங்க. சில நேரத்துல வந்து லிஃப்ட் வந்து டக்குன்னு நின்றுமா, லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருமா, எதுவுமே வேலை செய்யாதான், அந்த மாதிரி மாட்டிக்கிட்டவங்களும் இருந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த லேடியோட உருவத்தை வந்து அந்த இருட்டான டைம்ல பார்த்திருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணனால யாருமே வந்து அந்த தொங்க லிஃப்ட்டை வந்து நைட் டைம்ல யூஸ் பண்றது கிடையாது. பகல் டைம்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் நிறைய பேர் வந்தாங்கன்னா அந்த லிஃப்ட்ல வந்து போவாங்க. ஆனா நைட் டைம்ல எவ்வளவு பேரு அந்த லிஃப்ட்ல ஏறினாலும் இதே விஷயம் தான் நிறைய பேருக்கு நடந்திருக்கா. அப்ப எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, நாங்களும் வந்து அங்க போய் தங்கின ஒரு 3 வாரத்துல ஒரு 3 வாட்டி அந்த லிஃப்ட்டை வந்து நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நைட் டைம்ல தான் ஒரு 10:30 11:30க்குலாம் நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா அப்பெல்லாம் நாங்க சாப்பாடு எடுத்துட்டு மேல வந்தது கிடையாது. அப்போ இவர் சொல்றதை வந்து எங்களால நம்ப முடியல. ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நடக்கல. அப்ப நாங்க வந்து அவர்கிட்டே சொன்னோம், என்ன அங்கிள் சொல்றீங்க, நாங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இங்க வந்து தங்கி 3 வாரம் ஆச்சு, 3 வாரத்துல ஒரு 3 வாட்டியாச்சும் நாங்க அந்த லிஃப்ட்டை வந்து நைட் டைம்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லையே எங்களுக்கு. அப்படி சொல்றப்ப வந்து, இல்லம்மா நான் சொல்றது உண்மைதான், நீ வேணா அந்த பிளாக்ல தங்கி இருக்கிற யாரு வேணாலும் கேளு, நைட் டைம்ல அந்த லிஃப்ட்டை வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, நீங்க தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்க, நீங்க மற்ற லிஃப்ட்டை யூஸ் பண்ணுங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க வந்து இதை நம்பல. ஏன்னா நாங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, அதனால நாங்க இதை நம்பல. நாங்களும் வந்து இந்த விஷயத்த அப்படியே மறந்துட்டோம். அப்புறம் காலேஜ், வீடு, அப்புறம் வெளியே போறது இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப 2 வீக்ஸுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான்வெஜ் சமைச்சிருந்தாங்க. நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த குப்பையெல்லாம் வந்து கட்டி வீசணும்னு சொல்லிட்டு என்னோட 2 ஃப்ரெண்டு வந்து லிஃப்ட் எடுத்திருக்காங்க. அப்ப வந்து தொங்க லிஃப்ட் தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இவங்க அந்த விஷயத்த மறந்துட்டனால இவங்களும் வந்து தொங்க லிஃப்ட் எடுத்திருக்காங்க. அப்போ அந்த லிஃப்ட் எடுத்து கீழே இறங்கி போறப்பதான் அவங்க ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஹெவியான மூச்சு சவுண்டை வந்து அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. இவங்க லிஃப்ட்டுக்குள்ள போறப்ப யாருமே இருக்க கிடையாது, 2 பேர் தான். சோ நமக்கு பின்னாடி யாரு நிக்கிறா, ஏன்னா இவங்க வந்து லிஃப்ட்ல சாஞ்சு நிக்க கிடையாது, இவங்க லிஃப்ட் திறக்கிற மின்னுக்கு தான் நிக்கிறாங்க. அப்போ பின்னாடி ஒரு ஆளு நின்று வேகமா மூச்சு காத்து விட்டாலோ இல்ல பின்னாடி ஒரு ஆளு நின்னாலோ கண்டிப்பா நமக்கு ஃபீல் பண்ணும். இவங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, பின்னாடி இவங்க 2 பேருக்கு பின்னாடி வந்து யாரோ பக்கத்துல நிக்கிறாங்க, அதுவும் ஹெவியா மூச்சு காத்து விடுறாங்க, அவங்க முடியும் கொஞ்சம் லைட்டா பறக்குது. இவங்க வந்து பின்னாடி திரும்பவே இல்லைங்க, 2 பேரும் கையை இறுக்கமா புடிச்சுக்கிட்டாங்க. நாங்க தங்கி இருக்கிற மாடி வந்து 8வது மாடி. 8வது மாடியில இருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வருது வந்து ஒரு கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் தான் ஆகும். ஆனா இவங்க அந்த டைம்ல என்ன நோட் பண்ணாங்கன்னா, அந்த மூச்சு சத்தம் வரை ஹெவியா கேட்டுக்கிட்டு இருக்கா. பத்தாவதுக்கு அவங்க வந்து பாக்குறாங்க அந்த ஃப்ளோ வந்து இறங்குறப்ப. அப்ப பாக்குறப்ப வந்து 8, 7, 6, 5 அந்த மாதிரி காட்டுனுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த லிஃப்ட் வந்து மேல ஏறுது. இத பார்த்த கைடு இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. மூச்சு சத்தம் வரை ஹெவியா கேட்டுச்சா, இவங்க உண்மையிலேயே ரொம்ப வெடவெடுத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பிள்ளை வந்து சரியான முருக பக்தர். அந்த பிள்ளை என்ன பண்ணிருச்சு, கந்த சஷ்டி கவசம் வந்து கொஞ்சம் சத்தமா படிக்க ஆரம்பிச்ச கையோடைய அப்பதான் லிஃப்ட் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு இருந்த லிஃப்ட் வந்து மறுபடியும் கீழே இறங்குது. இறங்கின கையோட லிஃப்ட் திறந்தோடனே இவங்க டக்குன்னு வெளியாயிட்டாங்க. வெளியாகி கொஞ்சம் ஓடி போயிட்டு திரும்பி பாக்குறப்பதான் தெரிஞ்சது இவங்க எடுத்தது தொங்க லிஃப்ட்னு.
அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இவங்க குப்பையை வீசின கையோட நேரா கார்ட் ஹவுஸ்க்கு தான் போயிருக்காங்க. அங்க போயிட்டு அந்த அங்கிள் கிட்ட நடந்த விஷயத்த அழுந்த வாக்குல சொன்ன கையோடயே இவர் வந்து ஏசி இருக்காரு. நான் தான் சொன்னேன்ல நீங்க அந்த தொங்க லிஃப்ட்டை யூஸ் பண்ணாதீங்க, இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்னு சொல்றப்போ வந்து இவங்க 2 பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்படியே பயத்துல அழுவ ஆரம்பிச்சோன்னே கடைசியில அந்த அங்கிள் தான் வந்து நேரா இவங்க 2 பேத்தையும் கொண்டு வந்து எங்க வீட்ல வந்து விட்டாரு. விட்ட கையோட தான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறப்பதான் தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் நாங்க 5 பேரும் என்ன பண்ணோம், இவங்களுக்கு தைரியம் சொல்லி அன்னைக்கு நைட்டு எப்படியோ இவங்கள தூங்க வச்சாச்சு. ஆனா மறுநாள் எந்திரிச்சு பார்க்கறப்பதான் தெரியுது இவங்களுக்கு ஹெவி ஃபீவர்னு. அப்புறம் இவங்க 2 பேருமே கிளினிக்கு கூட்டிட்டு போனோம், மருந்து எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா கண்டினியூஸா இவங்களுக்கு வந்து அந்த ஃபீவர் நிக்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்றது யோசிச்சதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு, சரி கோயிலுக்கு ஏன் கூட்டிட்டு போக கூடாது. பக்கத்துல வந்து ஒரு அம்பாள் கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு இவங்களை கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து அங்க உள்ள பூசாரி கொடுத்தாரு. எங்களுக்கு என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்த வந்து நாங்க அந்த பூசாரி கிட்ட சொன்னோம். அப்ப அம்பாள் குளிச்ச அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க. இதை வந்து நீங்க தொடர்ந்து 3 நாள் குளிங்க, கொஞ்சம் கொஞ்சமா குளிங்க, அப்புறம் அம்பாளோட முடிக்கயிறு கொடுக்குறேன், இதை கையில கட்டிக்கோங்கன்னு. அப்ப அவங்களுக்கு மட்டும் இல்ல, நாங்க 7 பேருமே அந்த முடிக்கயிறை கட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 2-3 டேஸ்ல வந்து அவங்க உடம்பு வந்து குணமாயிருச்சு. அதுக்கப்புறம் பேக் டு த நார்மல்ல நாங்க காலேஜுக்கு போக ஆரம்பிச்சோம், திரும்ப வீட்டுக்கு வருவோம். ஆனா நாங்க வந்து ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருந்தோம். அந்த தொங்கு லிஃப்ட்டை மட்டும் நாங்க யாருமே யூஸ் பண்றது கிடையாது. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்தோம். ஓகே, இப்ப வந்து எனக்கு நடந்த சம்பவம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, மிட் நைட் போலங்க, மணி ஒரு 12-12:30 மணி இருக்கும். அப்ப நான் போன் பேசிக்கிட்டே குப்பை வீசுறதுக்காக கீழே இறங்கினேன். அப்ப நான் வந்து தொங்க லிஃப்ட் யூஸ் பண்ணல, ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் வந்து நடு லிஃப்ட் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நான் போயிட்டு குப்பை வீசிட்டு திரும்ப நான் வந்து மேலே ஏறி வரப்போ வந்து லிஃப்ட் தட்டல, நான் படி எடுத்துட்டேன். யூஸ்வலா பார்த்தா நான் வந்து கொஞ்சம் படியும் யூஸ் பண்ணுவேன், அப்பப்போ கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் ஃபோன் பேசிக்கிட்டே நான் வந்து லிஃப்ட் எடுக்காம நான் படியில வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே நான் மேலே ஏறுறேன். ஸோ நான் மேலே ஏறி போறப்ப 4வது மாடி கிட்ட போறப்ப எனக்கு வந்து அழுவுற சத்தம் கேட்டுச்சு கைஸ். அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, ஓ யாரோ அழுவுறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். ஆனா அந்த அழுவுற சத்தம் கொஞ்சம் வேகமா கேட்க ஆரம்பிச்சுது. நான் கூட நினைச்சேன் மேல மாடியில உட்காந்து யாரோ அழுந்துட்டு இருக்காங்க. ஆனா 4வது மாடியில இருந்து 5வது மாடிக்கு போறப்ப வந்து யாருமே இல்லை. திரும்ப அழுவுற சத்தம் கேட்டுச்சு. திரும்ப 6வது மாடி பேசிக்கிட்டே நான் மேல போய் பாக்குறப்ப யாரும் இல்ல. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப 8வது மாடியில தான் நான் ஒரு விஷயம் பார்த்தேன். ஒரு மல்லி லேடி முகத்தை காட்டவே இல்லை. அவங்க அப்படியே கை 2 கட்டிட்டு கீழே குனிஞ்ச வாக்குல உட்காந்து அழுந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேஸ் வந்து பார்க்க முடியல. அந்த டைம்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓ இவங்க தான் அழுந்திருக்காங்க போல, ஏதோ பிரச்சனை போல, நமக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் போன் பேசிக்கிட்டே அவங்கள பார்த்த வாக்குலயே கடந்து வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நானும் ஃபோனு பேசிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து அரட்டெல்லாம் அடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே தூங்கிட்டோம். அப்போ நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப மணி ஒரு 2:30 மணி இருக்கும். அழுவுற சத்தம் எனக்கு மறுபடியும் கேட்டுச்சு. அதே அழுவுற குரல் தான் நல்லா என் காது கிட்ட கேக்குது. நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம கூட்டம்ல யாரா அழுவுறா, எனக்கு வர சரியான தூக்கம். நான் அப்படியே ஒண்ணு பதமா கண்ணை திறந்து பாக்குறேன், மூடுறேன். அந்த அழுவுற சத்தம் எனக்கு ரொம்ப ஹெவியா கேக்குது. அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு கண்ணை தொடச்சிட்டு பாக்குறப்ப வந்து எல்லாரும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு மட்டும் நல்லா அழுவுற சத்தம் கேக்குது. என்னடா நமக்கு மட்டும் கேக்குது அப்படி சொல்லிட்டு நான் யாரையும் எழுப்பல. அந்த டைம்ல நான் எந்திரிச்சு ஹாலுக்கு போயிட்டு லைட்டு தட்டிட்டு பாக்குறேன், அந்த அழுவுற சத்தம் வெளியே கேக்குது. அப்புறம் நான் வெளியே கதவு திறந்து என்னடா யார் இந்த டைம்ல இப்படி அழுந்துட்டு இருக்கா சொல்லிட்டு கேட்டை திறந்து நான் வெளியே போயிட்டேன். வெளியே போய் பாக்குறப்பதான் தெரியுது அந்த படிக்கிட்ட அந்த மெல்லிய லேடி உட்காந்து அழுந்துகிட்டு இருக்காங்க, ஸ்டீல் அதே மாதிரி. அதை பார்த்த கையோட நானும் ஸ்லிப்பரை போட்டு கிட்ட போய் அவங்க கிட்ட கேட்டேன், கணப்பு காக்கா ஏன் அழுவுறீங்க சொல்லி கேட்கிறப்ப அவங்க கொஞ்ச நேரம் அழுந்துகிட்டே இருந்தாங்க. நான் திரும்ப திரும்ப கேட்கிறப்ப அவங்க எதுவுமே பேசாம எந்திரிச்சிட்டு என் கண்ணு முன்னுக்கே கீழே இறங்கி போய் அந்த 8வது மாடியில ஜம்ப் பண்ணி குதிச்சுட்டாங்க. அதை பார்த்து கத்தி அலறி எந்திரிச்சு பாக்குறப்பதான் தெரியுது அது கனவுன்னு. நான் சத்தம் போறதை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்திரிச்சு ஏன் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கிறப்ப, இல்லடி ஒரு கெட்ட கனவு கண்டேன்னு. ஆனா அந்த படியில நான் யாரை பார்த்தேன் என்ன நடந்துச்சுன்னா அந்த விஷயத்த நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்ல, என்ன கனவு வந்துச்சு நான் சொல்லல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கெட்ட கனவு சொல்லிட்டு படுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், ஏன் இந்த மாதிரி ஒரு கனவு வருது, அதுவும் கரெக்டா அந்த லேடியை பத்தின்னு. அப்படி யோசிச்சுக்கிட்டே நான் தூங்கிட்டேன் கைஸ். எனக்கு இந்த கனவு கிட்டத்தட்ட 1 வீக்கா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. இதே மாதிரி தான் நான் வந்து கத்தி கத்தி எந்திரிக்கிறதும், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயந்து போய் என்ன ஆச்சுன்னு கேட்கறதும், அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போயிட்டு திரும்பவும் நான் ஒரு முடிக்கயிறு கட்டிட்டு வந்து விபூதிலாம் எடுத்துட்டு வந்து என்னோட தலைவாணி கீழே வைப்பேன். அப்பயும் சேம் கனவு தான் வரும். என்னடா அது இதே மாதிரி வந்துட்டே இருக்கிறப்ப வந்து எனக்கு திடீர்னு டவுட் வந்துச்சு, ஒருவேளை இந்த ஃப்ளோல யாராவது சூசைட் பண்ணி இறந்திருக்காங்களா, மேபி அந்த ஆவி வந்து எங்கிட்ட ஏதாவது சொல்ல வருதா, இந்த மாதிரி பல கேள்விகள் எனக்குள்ளால
வேலை ஓடிட்டு இருக்கறனால நான் என்ன பண்ணேன்னா அந்த காட்டுக்கார அங்கிள் கிட்டே போய் கேட்டுட்டேன். ஏன்னா அவர் வந்து அங்க பல வருஷமா அங்க வேலை செஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேச்சு வாக்குல விசாரிக்கிறப்ப தான் தெரிஞ்சது, அந்த 8வது மாடியில என்னோட வீட்டுக்கு ஒரு வீடு தள்ளி இன்னொரு கேர்ள் வந்து ஃபேமிலியோட இருந்திருக்காங்க, மல்லே லேடி. அப்போ வந்து அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அவங்க காதலிச்ச பையனோட. ஆனா அவன் அடிபட்டு செத்துட்டான். ஸோ அது அவங்களால வந்து தாங்க முடியல. அதனால அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அந்த அங்கிள் சொன்னாரு. யோசிச்சு பாருங்க, இதை கேட்டோன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு திக்குன்னு போயிருச்சு. அதுவும் இல்லாம அவங்கள நான் நேரா பார்த்திருக்கேன், பட் முகத்தை பார்க்கல. அந்த டைம்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்களுக்கு கால் இருக்கா இல்லையா நம்ம பார்க்கலையே. ஏன்னா அவங்க பாஜுக்குறவங்க வந்து நீட்டா போட்டிருந்தாங்க, முகத்தை கூட காட்டல. அவங்க கீழே குனிஞ்ச வாக்குல தானே அழுந்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரியல. அப்போ எனக்கு அதை கேட்டோன்னே கொஞ்சம் திக்குன்னு ஆயிடுச்சா. அதே சமயத்துல யோசனை, அவங்க ஏன் திரும்ப திரும்ப என் கனவுல வராங்கன்னு. அப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேணாம், இந்த மாதிரி அமானுஷ்ய டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா நம்மளால நிம்மதியா படிக்க முடியாது, பேசாம வேற இடத்துல ஷிஃப்ட் ஆயிடலாம் அப்படி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாங்க வேற இடத்துல ஷிஃப்ட் ஆயிட்டோம். அங்க வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எனக்கும் அந்த கனவு வர கிடையாது. ஸோ அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்கு உள்ள கதை. உங்க வாழ்க்கையில இது போன்ற ஏதாவது ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலியமா டிஎம் பண்ணுங்க. உங்களோட கதைகளை என்னோட யூடியூப் சேனல்ல நான் பதிவு பண்றேன். ஸோ என்னோட அடுத்த வீடியோல இன்னொரு உண்மை சம்பவ கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான்.